ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்களுடைய சகோதரனும் கர்த்தருடைய ஊழியக்காரனுமாகிய அடியான் இணையத்தில் இணைய வந்திருக்கிறேன். கொஞ்ச நாட்கள் இணையத்தின் வழியாக உங்களை சந்திக்கவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தையும் செய்தி நேரத்திலே நான் சொல்லுவேன். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே இன்றைக்கு தொடர்ச்சியாய் தானியேலைப் போல தானியேல் முன்பு தாம் செய்து வந்தபடியே ஜெபம் செய்தார். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு ஆயிற்று என்று அறிந்தும் தானியேல் தன்னுடைய முன்பு இருந்த வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அதனால் முன்பு நாம் இந்த இணையத்தில் இணைவோம், இதயத்தில் மகிழ்வோம் என்கிற நேரலை நிகழ்ச்சியை நாம் செய்தது போலவே அதே பரிசுத்த அலங்காரத்தோடு, அதே விசுவாசம் நம்பிக்கையோடு, தேவ பிரசன்னத்தோடு, பயத்தோடு இப்பொழுதும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் ஜெபத்தோடு கொண்டு வருகிறேன். 154வது நாளாக இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு, லாக்டவுன் என்ற காலத்திலே சபைக்கு வர முடியாதபடிக்கு விசுவாசிகளில் உங்களுக்கு பலருக்கு தடை இருந்தது. அதனால் நாம் சபையை திறக்கவில்லை. அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கொரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று நோய் மக்களுக்கு நம் மூலமாய் பரவிவிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் சட்டத்தை மதிக்காமல் திருச்சபையை திறந்து வைத்தார்கள். அது நிமித்தமாகத்தான் வியாதி பரவிவிட்டது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கோயம்பேடு காய்கறி, பழம், பூ மார்க்கெட் அப்படி திறந்து வைத்ததினால், மக்கள் கூட்டம் கூட்டமாய் போனதினால் அங்கே கொரோனாவினுடைய தாக்கம், தொற்று அதிகமாக இருந்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அரசுக்கு கிடைத்தது. அதுபோல நாம் ஆண்டவருக்கு ஒரு பழியை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவ தலைவர்கள் நாம் பல மாதங்கள் சபைகளை திறக்கவில்லை. விசுவாசிகள் சபைக்கு வரவில்லை. அதனால நாம் என்ன செய்தோம்? செல்போன் வழியாய், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் வழியாய் இணையத்தில் இணைந்து இதயத்தில் மகிழ்வதற்கு 153 நாட்கள் நாம் செய்தோம். ஆனால் இப்போ கொரோனா குறைந்திருக்கிறது. அரசாங்கம் திருச்சபைகளை எல்லாம், மசூதி, கோயில், தேவாலயங்கள் எல்லாம் திறக்கலாம் சில வழிகாட்டு நெறிமுறைகளோடு என்று அறிவித்தபடியினால் சபைகள் திறக்கப்பட்டு விட்டது. மக்கள் வாஞ்சியாய் விசுவாசிகள் ஆலயத்துக்கு வர்றாங்க. அதனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இப்போ தான் ஆலயத்துக்கு வர்றாங்களே, அப்புறம் நாம் இந்த ஊடகத்தின் காணொளி வழியாக பேச வேண்டும், இதை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு எண்ணம். ஏன் என்று சொன்னால், பசிக்கிறது, சமைச்சு சாப்பிட்றோம். பசி அடங்கின பிற்பாடு மறுபடியும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம். தாகம் அடங்கிடுச்சு, தண்ணி இருக்குதேங்கிறதுக்காக தண்ணி குடிக்க முடியுமா?
சாப்பாடு இருக்குதேங்கிறதுக்காக சாப்பிட முடியுமா? மற்றவர்கள் எப்படியோ, நான் அப்படி அல்ல. கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நாங்கள் வாங்க மாட்டேன். நான் வாங்கினா அதுக்கு ஒரு காரணம். அப்படித்தான் நான் என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன். அதனால் சபைகள் திறந்துட்டு நம்ம இனிமேல் நேரலை வேண்டாம், நேரடியாகவே பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் கொஞ்ச நாட்களாக செய்தி கொடுக்கல. ஆனால் அன்பு சகோதரர் சீனிவாசன் என்கிற சாமுவேல், மலேசியாவில் இருந்து சாமுவேல், கிருஷ்ணவேணி அம்மா, முத்துலட்சுமி அம்மா, இவர்களெல்லாம் தினந்தோறும் என் முகத்தை பார்த்து, தினந்தோறும் என்னுடைய குரலை கேட்டு, தினந்தோறும் என்னுடைய வாயிலிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளையும் ஜெபத்தையும் அவங்க கேட்டு, அது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சந்தோஷமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது கிடைக்கலங்கிறதுனால வருத்தப்பட்டாங்க. அதனால தான் சீனிவாசன், முத்துலட்சுமி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, இவர்களை போன்ற முத்துக்கருப்பன், சிவா, இவர்களை போன்ற சில விரும்புகிறதுனால இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிறார்கள், அவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். இது தொடருமா தொடராதா எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் பேசுவேன்னா எனக்கு தெரியாது, திட்டம் இல்லை. ஒருவேளை 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் பேசுவேனான்னு தெரியாது. ஆனால் நான் பேச விரும்பினால் உங்களுக்கு நான் முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறேன். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. மற்றபடி ஒன்றுமில்லை. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. கடவுள் மலேசியா தேசத்திலையும் இந்தியா தேசத்திலையும் பல நாடுகளில் இருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவராகிய இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேளையில் அருமையான உம்முடைய பிள்ளை சீனிவாசன், சாமுவேல் மற்றும் மலேசியாவில் இருக்கிற கிருஷ்ணவேணி அம்மா, முத்துலட்சுமி, இவர்கள் எல்லாம், ஐயா நீங்கள் பேசலையா, உங்கள் முகத்தை நான் பார்க்கலையே, உங்கள் வார்த்தையை நான் கேட்கணுமேனு ஆசைப்பட்டார். தகப்பன் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து பக்தர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். அதுபோல ஒரு ஊழியக்காரனாகிய நானும் சீனிவாசன் போன்ற விசுவாசிகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறேன். ஆண்டவரே, காலையில் அவங்க சொன்ன ஜெபக்குறிப்பு, இந்த வீடு விற்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும் என்கிற ஜெபக்குறிப்பு, சம்பளம் கொடுக்க வேண்டும் என்கிற ஜெபக்குறிப்பு, அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஜெபக்குறிப்புகளை எல்லாம் ஆண்டவரே மனதில் வைத்து, ஆண்டவரே நான் இவர்களுக்காக எப்பாப்பிராத்து போல ஜெபங்களிலே போராடுது. நேரலையில் செய்தி தான் கொடுக்கவில்லையே ஒழிய, ஆனால் ஒவ்வொரு நாளும் மலேசியாவில் இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் ஒரு நாளைக்கு 2 முறை அவர்களுடைய பெயரை சொல்லி செபிக்க என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். அந்தபடியே இன்றைக்கு 154வது நாள் என்று சரியாக கணக்கிட்டு சொன்ன உம்முடைய மகன் சீனிவாசன் சாமுவேல், அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவருடைய தாய், அவருடைய குடும்பம், அவர் உழைத்து அவர் சம்பாதிக்கிறதையும் ஆசீர்வதி. முத்துக்கருப்பன் சிவா அவர்களையும் அவருடைய உழைப்பையும் ஆசீர்வதி. அவங்க கொடுத்த காணிக்கை பணம் ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்துக்கு உதவியாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு முதலாளி வருமானம் கொடுக்கட்டும், சம்பளம் கொடுக்கட்டும், குறையாமல் கை நிறைய மனசோடு அந்த முதலாளி ஹோட்டலில் சம்பளம் கொடுக்கட்டும்பா. அவங்கள ஆசீர்வதி. நிறைய கஷ்டம் வந்து சாப்பிடட்டும்பா. அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கட்டும், முதலாளிக்கும் வருமானம் கிடைக்கட்டும், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் வருமானம் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டுமாய் என் முகத்தை பார்க்கிற என் அன்பு விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து பொறுப்படுத்திக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீனிவாசன், கிருஷ்ணவேணி அம்மா, முத்துலட்சுமி அம்மா,
முத்துக்கருப்பன், சிவா மற்றும் அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்காக நான் 154வது நாளிலே உங்களை சந்திக்கிறேன். வேறு ஒரு காரணமும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நிறைய என்கிட்ட இருக்குது. இந்த பைபிளில் விடிய 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 பேசலாம். பவுலை போல உயிர் இருக்கிற வரைக்கும் பேச முடியும். ஆனால் சபை வர வேண்டும். ஆன்லைன்லேயே எல்லாம் முடியாது. இல்லாத ஊருக்கு இனிப்பு பூ சக்கரம்பாங்க. இல்லை, அதனால இந்த ஃபோனை பயன்படுத்துகிறோம். சபை இருக்கும்போது சபையைத்தான் பயன்படுத்த வேண்டும். நீங்களாலும் பரவாயில்ல. சில பேர் சபைக்கு வராமல் செல்ஃபோன்லேயே பார்த்துடலாம், வார்த்தையை செல்ஃபோன்லேயே பார்த்துடலாம், பாஸ்டரை செல்ஃபோன்லேயே பார்த்துடலாம், ஜெபம் செல்ஃபோன்லேயே அப்படின்னு சொல்லி அநேகர் இதை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அது வந்துவிடக்கூடாது. அதனால தான் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சீனிவாசன் போன்ற நல்ல விசுவாசிகள் கேட்டதுக்காக மீண்டுமாய் இன்றைக்கு சரி இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி? உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அருமையான ஒரு செய்தி. பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றும் கர்த்தர். பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிற கர்த்தர். சொல்லி பாருங்க, பரம ராஜ்யத்தை. அன்பானவர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிறந்தவர் யோவான் ஸ்நானகன். அவர் பிரசங்கம் பண்ணினார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் முதலாய் பிரசங்கம் பண்ணினது அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் உணர வேண்டும், தன்னை அறிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், முழுகி எடுக்க வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக நன்மைகளை பாடுகளை சந்திக்க வேண்டும். அழைப்பு வந்த பிற்பாடு தேவ ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் மனிதர்களாகிய நமக்கு நியமிக்கப்பட்டதான ஒன்று. இதை கண்டிப்பாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் அதை செய்ய வேண்டும். அன்புக்குரிய விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன செய்தி தெரியுமா? பரம ராஜ்யத்தை அடையும்படி ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். ஒரு காரியத்தை சொல்றேன் தொடக்கத்தில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் பெரும்பாலும் நடந்திருக்கும். ஏன்? சீனிவாசன் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். பார்த்து கொண்டிருக்கிற ஜெயந்தி ராஜன், சசி ராஜன், ஜெயந்தி ராஜன் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கும். என்ன தெரியுமா? திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில வியாதி வரும், சில ஆபத்துகள் வரும், சில மரண கட்டுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரும். இது எல்லாருக்கும் உண்டு. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அப்பொழுது நாம் சொல்லுவோம், நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, அதனால நீங்கள்லாம் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற முன், கண் காணும் முன், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த வீட்டை கட்டிடணும், இந்த கடனை அடைச்சிடணும்,
என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்று தாத்தா பாட்டி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். இதை சொல்லாத மனிதர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எல்லாருமே தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். தான் உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஆசை, தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுவார்கள். இது தவறு அல்ல, தப்பும் அல்ல. ஒரு முறை நானும் அப்படித்தான். எனக்கு சில பிரச்சனைகள் வந்தது, எனக்கு சில ஆபத்துகள் வந்தது, எனக்கு சில வியாதி வந்தது. அப்போது அந்த நேரத்தில் பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லுவேன், ஒருவேளை நான் மரித்து விட்டால் நீ என்ன செய்யணும்? உன்னுடைய புத்தியை கொண்டு ஜெபத்தினால நீ உன்னை பாதுகாத்துக்கொள். உனக்குன்னு ஒரு நல்ல காரியத்தை அமைத்துக்கொள். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து அவர்கள் எல்லாரும் கண்கலங்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சில நேரத்தில் நான் கூட சொன்னது உண்டு. அப்போது பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, இல்லை, சாவு என்பது நிச்சயம். என்னைக்கோ ஒரு நாள் பிறந்த மனிதன் என்னைக்கோ ஒரு நாள் மரிக்கப் போகிறான். அது ஒன்றும் தடுக்க முடியாதது. ஆனால் நீ இப்பொழுது சாக மாட்டாய். அப்போ ஒரு தரிசனம் அவங்களுக்கு கிடைத்தது. ஒரு நம்முடைய சபை பக்கத்தில் இடம் வாங்கி பெரிய சபை கட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சபையில் உறுப்பினராக இருக்கிறார்கள். அப்போ நான் ஒரு பெரிய மாடி வீட்டில் மேலே 3வது மாடியில் நான் உட்கார்ந்து நாற்காலியில் பேப்பர் படித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைச்சி போச்சு. கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே எனக்கு ஆகிவிட்டது. அப்படி ஒரு கனவு, சொப்பனம், தரிசனம். அப்போ சொன்னாங்க, நீ இப்போ சாக மாட்டீங்க, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடு தான் கடவுள் உங்களை எடுத்துக்கொள்வார். அது வரைக்கும் இந்த பூமியில் உங்களுக்கு ஆபத்து வராது, உங்களுடைய மரணம் வராது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பவுலை போல அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். அது உண்மை. இங்கே பாருங்க, நான் சொல்லுகிற வசனம் 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 294வது பக்கம். 294வது பக்கத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கர்த்தர் எல்லா தீமையின் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விசுவாசம், எவ்வளவு அருமையான மேல ஒரு நம்பிக்கை. அவர் சொல்றாரு பாருங்க, பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். பரம ராஜ்யத்தை நாம் அடையணும்னா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடக்கணும். எடுத்தோடனே பரலோகத்துக்கு போயிட முடியுமா? இப்போ நான் ஒரு பாவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பாவத்தை செஞ்சிட்டேன், அதனால நான் பாவி. பாவத்தினுடைய சம்பளம் என்ன? மரணம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நான் பாவம் செய்ததுனால, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கும் அரசாங்கம், போலீஸ், கோர்ட்டு. அதுபோல் நான் ஒரு பாவம் பண்ணிட்டா என்னுடைய கடவுள் ஒரு தண்டனை கொடுப்பார். அதுக்கு தண்டனைக்கு பேர் தான் மரணம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை எனக்கு கொடுக்காமல் அவர் அதை ஏற்றுக்கொண்டு என்னை
பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ நான் பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னா, முதலாவது நான் பரிசுத்தமாகணும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்தது, சத்தியத்தை அறிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் நான் பின்பற்றின பிற்பாடு தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், தேவன் நியமித்திருக்கிற காலகட்டத்தில் நான் பரலோகத்துக்கு பரமதேசத்துக்கு போக முடியும். விளங்குதுங்களா? அப்போ அது வரைக்கும் நான் இந்த பூமியில உயிரோடு தான் இருப்பேன், மரிக்கவே மாட்டேன். என்னை மரணத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இங்கே தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு பவுல், கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தை அடையும்படி. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்காதவர்களாக இருந்து இந்த செய்தியை பார்க்கிறவர்களாக இருந்தாலும், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிற விசுவாசிகளாக நீங்கள் இருந்தாலும், அல்லது பலரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தக்கூடிய ஒரு பரிசுத்தமான சபையினுடைய போதகராக என்னை போல நீங்கள் இருந்தாலும், நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறதான சத்தியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் பரம தேசத்தை அடையும்படி ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்றுகிறார். நம்முடைய இலக்கு பரலோகத்துக்கு நாம போகணும். அதனால இந்த பூலோகத்தில் நம்மை அவர் நிச்சயமாய் காப்பாற்றுகிறார். இதுதான் நிதர்சனம், இதான் தீர்க்கம், இதான் உண்மை. யோவான் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மன்னிக்கணும், யோவான் அல்ல, லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால நிரம்பின ஒரு மனுஷன், அவன் பெயர் சிமியோன். வாசிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். நல்லா கவனிங்க. ஒரு சாதாரண மனுஷன் சிமியோன் தேவாலயத்தில் உட்கார்ந்துருக்கிறான். எதுக்காக தெரியுமா? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலிலே ஆறுதல் வருவனம். தேசம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே ஆவியானவர் இருந்தார். அப்ப அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, அல்லது புற மதத்தை சார்ந்த, நீ எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும்,
நான் அடிக்கடி சொல்லுவேன், மதம் பெருசு அல்ல, மனிதம்தான் பெரிது. மதம் பெரிது அல்ல, நமக்கு மதம் பெருசு அல்ல, மனித நேயம்தான். இயேசு கிறிஸ்து மதத்தின் கடவுள் அல்ல, மனசின் கடவுள். விளங்குதா? நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்துவா இருக்கலாம், கிறிஸ்துவர்களா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், நீங்கள் மார்வாடியா இருக்கலாம், புத்த மதத்தை சார்ந்தவர்களாக அல்லது பார்சீக மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். கிறிஸ்துவ இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று உங்க தலை எழுத்து சொல்றாங்கல்ல, என் தலை எழுத்து, உங்க தலை எழுத்தை, உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய நாட்குறிப்பை ஆண்டவர் நீங்க பரலோகத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு எழுதிட்டார்னா, அன்பானவர்களே, இந்த பூமியில எவ்வளவோ பெரிய ஆபத்து, கொரோனா அல்ல, இதை விட மிக பெரிய பேரழிவே வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அது சேதப்படுத்தவே சேதப்படுத்தார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, சிமியோன் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அவனை யாரும் கூப்பிடலையான் தேவாலயத்தில், அவனாகவே ஆவியானவருடைய ஏவுதல், போ சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போ. அன்புக்குரியவர்களே, உங்களை யாரும் மதமாற்றல, உங்களை யாரும் சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லி காசு கொடுக்கல, சோறு கொடுக்கல. ஆனால் நீங்கள் சர்ச்சைக்கு வர்றீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஏவுகிறார். இத்தனை நாள் லைவ் போடலை, இத்தனை நாள் லைவ் போடலை, காரணம் சபை திறந்துச்சு, அதனால லைவ் வேண்டாம், எல்லாருமே நேரடியாக வரப்போகிறாங்க. ஆனால் இப்போ சீனிவாசன், முத்துலட்சுமி, கிருஷ்ணவேணி அம்மா இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா போடுங்க ஐயா. எப்படி அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? ஆவியினுடைய ஏவுதல் சீனிவாசனுக்கு ஆண்டவர் உணர்த்தியிருக்கிறார். அந்த உணர்த்துதல் அவருக்கு வந்ததுனால தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடிந்தது. அந்த ஏவுதல் இருக்கணும். இப்போ நான்லாம் பரம்பரையா கிறிஸ்தவன் அல்ல, நான் ஆதியில கிறிஸ்தவனும் இல்லை, சாதியில கிறிஸ்தவனும் இல்லை, பாதியில கிறிஸ்தவனாக வந்தவன் இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி. ஆனா நான் ஏன் வந்தேன்? யாராகிலும் என்னை கட்டி இங்க கொண்டு வந்தாங்களா? இல்லை அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், 10 லட்சம் ரூபா உனக்கு தர்றேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வேலை வாய்ப்பு வாங்கி தர்றேன், வீடு கட்டி தர்றேன், ஒரு 100 சவரன் நகை தர்றேன், கார் தர்றேன், பங்களா தர்றேன் அப்படின்னு சொல்லியா என்ன கிறிஸ்துவ மதத்துக்கு, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு கொண்டு வந்தாங்க? இல்லை. ஆவியினுடைய ஏவுதல், எனக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு சுழற்சி, ஒரு பியூரிஃபை, எனக்குள்ள ஒரு மாற்றம். இங்கே போனால் நல்லா இருக்கும், இந்த செய்தியை கேட்டால் நல்லா இருக்கும், பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும், பாஸ்டர்கிட்ட என் பிரச்சனையை சொன்னால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், இயேசுகிட்ட போயிட்டு உட்காந்து, இயேசு கோயிலில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே
தலையை சாய்ச்சா மனசு, அதுதான் ஏவுதல். நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளுகிற அறிவு இல்லை. பணம் கொடுக்குறாங்க, சோறு கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, பேண்ட் கொடுக்குறாங்க, மதம் மாற்றுறாங்க. நோ, இங்கே பாருங்க, தேவாலயத்தில் சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் இப்படித்தான் வரணும். வா 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 வா, கையை பிடிச்சி வெத்தலாக்கு பாக்கு வச்சு அழைக்கக்கூடாது. ஏன் நீ சர்ச்சைக்கு வா, வெள்ளிக்கிழமை வா, புதன்கிழமை வா, ஞாயிற்றுக்கிழமை வா, அப்படியெல்லாம் ஒரு விசுவாசியை கூப்பிடக்கூடாது. அப்படி கூப்பிட்டா அவங்க விசுவாசிகளே இல்லை. ஓடி வரணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல ஓடி வரணும். ஆவியின் ஏவுதல். தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, இந்த சிமியோனை கர்த்தருடைய காருண்யத்தை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய். நான் அவர் தான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். இயேசுதான் கடவுள். ஏன்னா அவர் கிராமத்தில் இருக்கிறவர்கள், அவங்க பரம்பரையாக விக்கிரகத்தை வணங்கினவர்கள். புதுசாக ஒன்றை போயிட்டு சொன்னால் சிலருக்கு புரியாது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, எங்கள் அப்பாவுடைய சாவு, மரணம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும். இந்த வசனத்தை சொல்லி தான், கர்த்தருடைய காருண்யத்தை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய் என்று எழுதியிருக்கிறது. அதுபோல எங்கள் அப்பாவும் அம்மாவும், ஆண்டவரே, பரம ஈவாகிய உம்மை ருசி பார்க்காமல், உம்முடைய வார்த்தையை கேட்காமல், ஞானஸ்நானம் எடுக்காமல், சபையில் வந்து திருவிருந்து எடுக்காமல், வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தி இந்த வேதத்தை அவர்கள் சுமக்காமல் அவங்க சித்திரக்கூடாது ஆண்டவரே. அப்படித்தான் உங்கள் அப்பா அம்மாவும். பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவர் அப்படி வாய்க்க பண்ணுவார். அவரால் முடியும், ஆவியின் ஏவுதலினாலே. ஆக அந்த 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுது பாருங்க, கர்த்தர் எல்லா தீமையினின்று என்னை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படி. இப்போ நீங்க வந்து ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த பொருள் உங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? முயற்சி பண்ணுவீங்க. ஜெபம், முயற்சி, உழைப்பு, பணம் சம்பாதிப்பீங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க வாங்கிடுவீங்க. அது போலதான் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். ஏன்னா நீ நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்ல, நீங்கள் பாதாளத்துக்கு போகக்கூடியவர்கள் அல்ல, பரம தேசத்துக்கு போகக்கூடியவர்கள். விளங்குதா பிரியமானவர்களே? யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு, எடுத்துட்டீங்களா? 127வது பக்கம். வாசிமா திவ்யா, தேவதர்ஷினி, சாம் ஐசக், வாசிங்க பார்க்கலாம். அப்பா ஃபாரின்ல இருந்து, மலேசியாவில் இருந்து பார் இப்படி வாசிக்கிறார் பார். அங்க சொல்லுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே,
நமக்கு 2 விதமான பிறப்பு சொல்றாங்கல்ல, மறுபிறப்புப்பா. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு விபத்து, உயிர் போயிட போகுது, ஆனால் கடவுள் நம்மளை மறிக்காம கொண்டு விட்டார். நம்ம என்ன சொல்கிறோம்? மறுபிறப்பு, செத்து பிழைச்சிருக்கிறான்ப்பா, மறுபிறப்புப்பா சொல்கிறோமா இல்லையா? தாய்மார்கள் கர்ப்பம் தரித்து இந்த குழந்தை பிரசவம், தாய் சில இடத்துல தாய் மறித்துடுவாங்க, சில நேரத்தில் குழந்தை மறிச்சிடும் பிரசவ நேரத்தில், சில நேரத்தில் தாயும் சேயும் கூட மறிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு தாய்மார்கள் நம்மளை பெற்றெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அம்மா. அந்த பிரசவம் என்பது மறுபிறப்பு, என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் கடவுள் கைவிட மாட்டார், அது நிச்சயம். ஆனாலும் சொல்கிறேன், அதுபோல நமக்கு 2 விதமான பிறப்பு. ஒன்று, தாயினுடைய கருவிலிருந்து பிறக்கக்கூடிய பனிக்குடம் உடைத்து, தாயின் வயிற்றில் இந்த கர்ப்பத்தில் இந்த தண்ணியில் தான் மிதப்போம் நம்ம, குழந்தை அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கும். சொல்லுவாங்கல்ல, டாக்டர் இந்த மாதிரி குழந்தை நல்லா உலாவுது டாக்டர், அது ஒரு பிறப்பு. 2வது பிறப்பு என்ன தெரியுமா? ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறோம், அது ஒரு பிறப்பு. இந்த 2 பிறப்புல எந்த பிறப்பு நல்ல பிறப்பு தெரியுமா? என்ன கேட்டால் 2மே நல்ல பிறப்பு. என்ன, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாதான் நீ ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்க முடியும். அதனால அந்த பிறப்பு சரியில்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, யோவான் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், அதான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ 2 தீமோத்தேயு 4:18 ஆண்டவர் சொல்றாரு, பரம தேசத்தை பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அப்ப என்ன அர்த்தம்? நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்ப்பா. அப்ப என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் எல்லாரும் எடுக்க முடியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்நானகன் பேசினார் வனாந்தரத்தில். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? எங்கள் வீட்டுக்காரையும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? சபைக்கு எல்லாரும் வரலாம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. சத்தியத்தை கற்றுக்கணும், கீழ்ப்படியணும், உத்தமமாக நடக்கணும், தேவனுடைய கிருபை அனுக்கிரகம் இருக்கணும். அப்போதான் நாம் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க முடியும். அப்போ இவ்வளவு காரியம் நடக்கணும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், இவ்வளவு காரியம் நடக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் நீ முற்று பெற்றாய், முழுமையாய் நீ இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாய். அதெல்லாம் நடக்காததுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை மறிக்க விட மாட்டார். நீ ஞானஸ்தானம் எடுக்கணுமே, பரலோகத்துக்கு போகணும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணுமே, பரலோகத்துக்கு போகணும்னா, நீ சாட்சியாக இருக்கணுமே, நீ சத்தியத்தை அறியணுமே, இதெல்லாம் பூமியில் நீ நடத்தி காமிக்கணும். அதெல்லாம் ஃபில் ஆனாதான் யூ கேன் கோ டு ஹெவன். அதனால இதெல்லாம் நடக்கணும்ல. அப்போ ஆண்டவர் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பாரா? ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? டோன்ட் ஃபீல் அபவுட், எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள். ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு
ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அனுபவித்து அதுக்கு பிற்பாடு தான் இயேசுநாதர் உங்களுக்கு முன்குறித்த நாளில் தான் நீங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும். அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் மறிக்க முடியாது. தேவனுடைய திட்டத்தை சாத்தான் கெடுக்க முடியாது. ஆக ஆண்டவர் 2 தீமோத்தேயு 4:18 சொன்னது என்ன? பவுலை கொண்டு பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். நான் அந்த பரம ராஜ்யத்துக்கு போகணும், அது வரைக்கும் என்னை காப்பாற்றுவார். பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? எவனாகிலும், எப்படி? எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுநாதர் சொல்றார், சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டார். அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளையை போல. சிறு பிள்ளையை போலன்னா என்ன அர்த்தம்? பச்சை மண்ணு சொல்கிறோம்ல, பச்சை புல்லை. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைங்களுக்கு பாவம் எதுன்னு தெரியாது. விளங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் ஒரு அசுத்தத்தை பார்ப்போம், சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்காது. நம்ம தான் கெட்ட எண்ணம் நினைப்போம். ஒருத்தரை கெடுக்கணும், ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை வாழ வைக்கக்கூடாது. இதெல்லாம் மற்ற நம்மளை போல ஆட்களுக்கு வரும். சின்ன குழந்தைங்களுக்கு வருமா? சாமைசைக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவன் சிறு பிள்ளை, தூய மனசு, பிள்ளை மனசு, ரொம்ப பால் போல குழந்தைரும். அதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்ல கேட்டோம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை சொல்ற பாருங்க. லூக்கா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒரு கல்வன் இயேசு கிறிஸ்துவோடு மரண தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கல்வன், அவனும் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் சிலுவையில் அவன் அறையப்பட்டிருக்கிறான். அவனும் மரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். வாசிங்க, லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அவன் திருடன், அவன் ஒரு கல்வன், அவன் ஒரு குற்றவாளி. அவன் தகாதவைகளை நடப்பித்ததினால் அரசாங்கம் அவனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது. சரி, நியாயம். ஆனால் அவன், நாம் மரிக்க போகிறோம், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். என்ன செய்வது? கடைசி நிமிடத்தில் அந்த ராஜ்யத்தை அவன் விரும்பினான். பிரியமானவர்களே, அதுக்காக நீங்கள் கடைசி நேரத்தில் வராதிங்க. இந்த கல்வனுக்கு அது கடைசி நேரம். நீங்கள் காலம் போன கடைசியில் வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது இவனுக்கு, உங்களுக்கு, எனக்கு அல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாய். இயேசு எங்க இருக்கிறார்?
பிதாவுடைய ராஜ்யத்தில். இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம், அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற நாம், அவருடைய தேவாலயத்தில் காத்திருக்கிற நாமும் பிதாவினுடைய ராஜ்யத்தில், பிதாவினுடைய வலது பாரிசத்தில் தான் நாம் இருப்போம். இந்த கல்வனை குறித்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதப்பா, நீ கடைசி நிமிடம். அவன் அப்போதான் ஆண்டவரே பார்த்துருக்கிறான். ஒருவேளை அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தான்னா அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். நான்லாம் இப்போ தான் இயேசுவை பார்த்தேன், 20 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஆடாத ஆட்டமெல்லாம் பாடாத என்ன சீனிவாசன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற அறிவு வந்தது. விமலாவை பார்த்த பிற்பாடு தான் சீனிவாசனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வழி கிடைத்தது. அதான் ஆபிரகாமை குறித்து சொல், மனைவியை கண்டத்தில் தயை பெறுகிறான் இல்லையா? மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான். இப்போ சீனிவாசன் தன்னுடைய மனைவியை, அதாவது அன்பு மகள் விமலா மீகாள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் முடிவு பண்ணார். சரி, விமலாவுக்கு யாரை புருஷனாக நியமிக்க வேண்டும்? அப்பா முடிவு பண்ணல, அம்மா முடிவு பண்ணல, ஆண்டவர் சீனிவாசன் என்கிற ஒரு மனுஷனை முடிவு பண்ணினார். இப்போ சீனிவாசன் விமலாவுக்கு புருஷனாக வேண்டுமானால் என்ன செய்யணும்? சீனிவாசன் இயேசுவுக்கு பிள்ளையாக வேண்டும். அப்போ மனைவியை கண்டடைகிறதுனால தேவனிடத்தில் தயவு பெற்றார். நானும் அப்படித்தான், விமலா சீனிவாசனை போல தான் நானும், பாஸ்டம்மாவால தான் நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினேன். அவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன். மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆபிரகாம் பொண்டாட்டி பின்னாடியே போனான். ஆபிரகாம் பொண்டாட்டி பேச்சை கேட்டான், தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துக்கு மனைவி பேச்சை கேட்கறது தப்பு கிடையாது. என்ன பாஸ்டர், மனைவி பேச்சை தான் கேட்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனைவி சொல்லே மந்திரம் இல்லை. நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், பைபிளில் போட்டிருக்குது. சரி, இருக்கட்டும். இந்த கல்வன் நான் ஒரு கதையை சொன்ன வந்தேங்க. இப்போ ஏன் ஏற்றுக்கிட்டாரு? நான் ஏன் 33 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன்? அப்போ அதுக்கு முன்னாடி தெரியல எங்களுக்கு ஒரு கதவு திறக்கப்படலை, எங்களுடைய கண்ணு திறக்கப்படலை. அதனால நாங்கள் இப்போ வந்தோம். அந்த கல்வன் ஏன் கடைசி நிமிடத்தில் மனம் திரும்பினான்னா, அவனுக்கு அன்னைக்கு தான் அறிவு வந்தது, அன்னைக்கு தான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அதனால கொல்கத்தா மலையில சிலுவையில் அறையப்பட்டு சாக போற நேரத்தில் ஆண்டவரே நான் சாக போறேன்னு ஏத்துக்கிட்டான். நீங்க அவனையும் உங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பல முறை சுவிசேஷம் சொல்லியாச்சு. நீ தாயும் கருவில் இருக்கும்போதே தேவதர்ஷினிக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு. நீ பிறக்கும் போதே ஒரு கிறிஸ்துவ அப்பாவுக்கு ஒரு கிறிஸ்துவ அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டீங்க நீங்களாம். அதனால 90 வயசு கழிச்சு நான் ஞானசம் நடக்கிறேன்னா சொல்லக்கூடாது. விளங்குதா? 18 வயசு உனக்கு வந்துச்சா, கருத்து தெரிஞ்சிச்சா, இயேசு யாருன்னு உனக்கு புரிஞ்சிச்சா, சத்தியத்தை படிக்கிற அறிவு வந்துச்சா, உடனே யூ கேன் கோ டு பேப்டிசம். சரி, அதனால பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:18, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் உன்னை ரட்சிப்பார். ஏன் தெரியுமா? நீ பரம தேசத்தை அடையணும். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? பரம தேசத்தை அடைய வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்ல, ஆண்டவருக்கு அங்கேயும் ஆள் வேணும்ல. ஆலே
பாடணும்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களை காப்பாற்றுவார். பாவத்துக்கு விடமாட்டார், தீமைக்கு விடமாட்டார், அருவருப்புக்கு விடமாட்டார், தவறான காரியத்துக்கு ஒரு நாளும் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து பரம தேசத்தை அடையும்படி காப்பாற்றுகிறார். சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த 154வது நாள் கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்த இந்த நேரத்தில் ஒரு அருமையான செய்தி. ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, டிவியில் ரேடியோவில், அர்ச்சனா ஸ்வீட். லேட்டாக வந்தால் இனிமேல் அர்ச்சனா ஸ்வீட்டோடு தான் வரணும் சொல்கிறாங்கல்ல. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாயா. 2-3 நாள் நேரலையில் உங்களை சந்திக்காவிட்டாலும், நேரலையில் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லாவிட்டாலும், உங்களுக்காக தினந்தோறும் செபிக்கிறேன். இப்போ மீண்டும் இன்றைக்கு 154வது நாளாக உங்களிடத்தில் வரும் பொழுது ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? நல்ல செய்தி தெரியுமா? கர்த்தர் எல்லா தீமை, எல்லா சோதனை, எல்லா போராட்டத்தில் இருந்தும், வியாதி, வறுமை, தரித்திரத்திலிருந்தும் உங்களை விடுவித்து, உங்களை ரட்சித்து பரம தேசத்தை அடையும்படி உங்களை காப்பாற்றுவார். சிமியோன் எப்படி தேவாலயத்திலே நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்து எருசலேமின், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். தேவ ஆவியினாலே அவன் ஆலயத்துக்கு வந்தான். அதுபோல என் அன்பான தேவ கிருபை செப வீடு விசுவாசிகளே, கிருபையின் கர பத்திரிகை வாசகர்களே, காணொளி நிகழ்ச்சியில இணையத்தில் இணைந்து இதயத்தில் மகிழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சாகரத்துக்காக, அல்பாயுசில துன்மார்க்கத்தில் சாகரத்துக்காக அல்ல, நீங்கள் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக, சுகத்தோடு, பலத்தோடு இந்த பூமியில ஆண்டு அனுபவித்து நீங்கள் எல்லாவற்றிலும் சுகிர்த்து வாழ வேண்டும். அதற்கு பிற்பாடு தேவ திட்டம் தலை எடுத்து ஆண்டவர் நம்ம என்றைக்கு பரலோகத்தில் அழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதுதான். அது வரையிலும் நீங்கள் பூஞ்சோலையைப் போல, நீர்வாய்ச்சலான தோட்டத்தைப் போல, வற்றாத நீரூற்றைப் போல இந்த பூமியில சுகபலத்தோடு கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பன், சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, பேரு, புகழோடு சபைக்கும் ஊழியத்துக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீர்கள். அதனால வியாதி, வறுமை, தரித்திரம், போராட்டம், பிரச்சனை, தற்கொலை எண்ணம், கனவு, சொப்பனம், அடிதடி இதெல்லாம் குறித்து கவலைப்படாதீங்க. எந்த மந்திரம், தந்திரம், சூனியம் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 4:18, கர்த்தர் எல்லா தீமைகளிலும் என்னை ரட்சித்து பரம தேசத்தை அடையும்படி காப்பாற்றுவார். சதா காலங்களிலும் அவருக்கு கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க. சீனிவாசன், உங்களுக்காக நன்றி. முத்துக்கருப்பண்ண, அண்ணன் முத்துக்கருப்பண்ண, சிவா, உங்களுக்காக நன்றி. உங்கள் கிராமத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அண்ணன், அண்ணி எல்லாம் நல்லா இருப்பாங்க, வீடு கட்டுவாங்க. உங்கள் முதலாளி ராமசாமி, அவருக்காக செபிக்கிறேன். அவர் உங்களுக்கு நல்ல பணம் கொடுப்பாரு, சம்பளம் கொடுப்பாரு, பயப்படாதீங்க. அவரே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அம்மா முத்துலட்சுமி அம்மா, அருமையான கிஷோனி அம்மா, அவங்க எல்லாருக்காக செபிக்கிறேன். உங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தருவார். ராஜாராம் மற்றும் பலருக்காக நான் செபிக்கிறேன். அதே போல திவ்யா, தேவதர்ஷினி, ஷாம் ஐசக், கோமதி, விமலா எல்லாருக்காகவும் பார்த்து கொண்டிருக்கிற
பாஸ்டர் இமானுவேல் பால் மற்றும் அனைவருக்கும் நான் செபிக்கிறேன். அருமையான சகோதரர் சசிராஜன், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனுக்காக செபிக்கிறேன். தெபோரா, உன்னுடைய படிப்புக்காக. நிதிஷ், உன்னுடைய அறிவு ஞானத்துக்காக செபிக்கிறேன். அன்பு தங்கச்சி, அன்பு சகோதரி ஜெயந்திராஜன், உங்களுடைய சரீர பலவீனத்தை எல்லாம் மாற்றி உங்கள் தகப்பனார்கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து எல்லாம் வரும். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு குறையும். நான் ஒருவேளை நேரலையில் வராவிட்டாலும் இயேசுவின் இடத்துல உங்களுக்காக தினந்தோறும் நானும் பாஸ்டமாவும் கோகிலாமாவும் தெபராலும் நெல்சனும் குடும்பமாய் நிச்சயமாய் செபிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாத வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். God bless you, God bless you, God bless you, God bless you. இந்த செய்தி அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த செய்தி அநேகருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். 155வது நாள். என்னைக்கு? ஒருவேளை நாளைக்கு இருக்கலாம், அல்லது நாளை மறுநாள் இருக்கு. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய்.